ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன? பணி விதிகள், அதாவது நியமனம் ப்ளஸ் அதோட தகுதிகள் எந்த விதின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 309 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். இது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 309 டு 311 வரைக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் பற்றி சொல்லுது. இது பகுதி 14 உள்ளது. அடுத்த கேள்வி மேட்சிட்டு. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 1986. மூணாவது உள்ளது நுகர்வோர் இயக்கம் 1974. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1988. ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறை சட்டம் பார்த்திங்கன்னா 1969. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தான் நம்ம கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம். கொஸ்டினை கரெக்டாக வாசிக்கணும். தவறான கூற்றை அடையாளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. முதல் கூற்று, குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது எப்போது வேண்டுமென்றாலும் அவர் பதவி விலகலாம். இந்த கூற்று சரி. எப்போது வேணாலும் அவர் பதவி விலகலாம். 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது. இது தவறான கூற்று. 5 ஆண்டுகளுக்கு அப்புறமும் அவர் பதவியில் நீட்டிக்கலாம். அடுத்து, குற்றச்சாட்டு வாயிலாக குடியரசுத் தலைவரை பதவியில் நீக்கம் செய்யலாம். இதுவும் கரெக்டு. அடுத்து, இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி மேட்சிட்டு சரத்துக்கள் மற்றும் குழுக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 280 பார்த்தோன்னே நமக்கு தெரியும் என்னென்னு பார்த்திங்கன்னா நிதிக்குழு. ஆர்டிக்கல் 280 நிதிக்குழு நிறைய கொஸ்டினில் ரிப்பீட்டட் தான். அடுத்து 279 பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி. இது ரெண்டையும் வச்சுமே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சட்டப்பிரிவு 280 நிதிக்குழு. சட்டப்பிரிவு 263 பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கிடையான குழு. சட்டப்பிரிவு 262 மாநிலங்களுக்கிடையான நதிநீர் தகராறு தீர்ப்பாயம். சட்டப்பிரிவு 779A பொருட்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி. அடுத்த கேள்வி, இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது நிறைய டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பார்த்திங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன், அதாவது சிறு குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா டோட்டலாக 11 இருக்குது. 51A இதோட ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 51A, பகுதி பார்த்திங்கன்னா 4A. எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.